நீங்கள் அவரை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ அவர் நிஜ ஹீரோவாகப்பட்டார்? சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஒரு பிரமிப்போடு தான் நான் கிட்ட போனேன். ஜென்ரலாக எந்த ஹீரோஸ்ட்டும் அந்த அளவுக்குலாம் பிரமிப்பு இருக்காது. ஏன்னா நான் சின்ன வயசில் பார்த்து பிடிச்ச ஒரு கதாநாயகன். அவ்வளோ குறும்புத்தனம் இருக்கும் அவர்கிட்ட. இப்போது நானே ராஜா நானே மந்திரி வந்து அவர் அசால்ட்டாக பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப நெருங்கி பழகின எங்கள் எல்லாருக்குமே தெரியும். சும்மா உட்கார மாட்டார் அவர். ஆக்சுவலாக பார்த்தா கொஞ்சம் இறந்த வாழ்த்தனம் பண்ணிகிட்ருப்பார். செட்டில் தனியாக போய் உட்காரவே மாட்டார். 1.5 அடி ஸ்டூல் போட்டு சென்டரில் உட்காந்துருப்பார். ஷார்ட் இல்லைன்னா தனியாக போய் ஒதுங்கி உட்காந்துக்கிட்டு வேறு எதாவது பேசணும் அதெல்லாம் கிடையாது. கூட இருக்கிறவங்க கூட லந்து அடிச்சுக்கிட்டு இருப்பார். கலகலன்னு இருக்கும் அந்த இடம். நீங்கள் இந்த சிவாஜி சாரோட டெத்தை பற்றி சொல்லும்போது எங்கள் ஷூட்டில் தான் இருக்கார் அவர். தவசீலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கார். எங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, பெரியவருக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்போ வேலை பார்த்துட்டு மரியாதையாக இருக்காது, நான் கொஞ்சம் போகணும். போங்க கேப்டன், நாங்கள் பார்த்துக்குறோம், போயிட்டு நான் சொல்கிறேன் என்ன பொசிஷன்ட்டுன்னு. கொஞ்சம் நேரத்துலேயே தகவல் வந்துருச்சு. அவர் அந்த நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி போன அந்த மனிதன் எப்போ சாப்பிட்டாரு, எப்போ தூங்கினார் எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த போட்டிருந்த அதே வேஷ்டி சட்டையோடு தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதாவது அவங்களோட வசதிக்கு உட்காந்த இடத்துல மற்றவங்கள்ட்ட வேலையை சொல்லிவிட்டு அவங்க உட்காரலாம். அது இவர்கிட்ட கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு அவரும் சேர்ந்து உங்க கூட செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போது யாருக்குமே எங்கேயுமே ஈகோவே வராது. அவர் திட்டினா கூட ஈகோ வராது. ஏன்னா அவரும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் எனக்கு வந்து வியாபாரத்தில் ஒரு சுணக்கம் ஏற்படுது, ஒரு டல்லாரம், இறங்கு முகம். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த தொழிலில் இருந்தாலுமே ஒருத்தர் இறங்கு முகமாக இருக்கானோ எல்லாருமே தள்ளி விலகி போயிடுவாங்க. எங்கே கேள்விப்பட்டாருன்னு தெரில, கூப்பிட்டார். என்ன பண்ணுறீங்க ஜெயபிராஜ்? ஒன்றில் கேப்டன் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் பாருங்கள், பண்ணலாம். அவரு கூப்பிட்டு எனக்கு டேட் கொடுக்குறாரு. நாங்கள் இறங்கு முகத்தில் இருக்கோன்னு தெரிஞ்சு அதெல்லாம் சொல்லலை. நீ இறங்குல முகத்தில் இருக்கிற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த வார்த்தையெல்லாம் கிடையாது. ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களா? இருக்கு கேப்டன், நல்ல கதை ஒன்று இருக்குது. சரி பாருங்க, வேலையை ஆரம்பிச்சிடுவோம். சரிங்க கேப்டன், பண்ண போய் அட்வான்ஸ் கொடுங்க, எட்டாவது வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு எப்போ வேணுமோ உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். அந்த நம்பிக்கையை நாங்கள் அவர்கிட்ட பெற்றுட்டோம். அப்படி ஆரம்பித்தது தான் நிறைஞ்ச மனசு. அவரோட பர்த்டே ஆகஸ்ட் 25 வந்திருக்கு. முதல் நாள் சொல்கிறாரு, நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் கேப் விட்டுலாமான்னு. விட்டுலாம் கேப்டன். அன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு அந்த ஹோட்டல் வாசல், அந்த ஹோட்டல் லாபியில் நின்று ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவரை பார்க்குறதுக்கு, அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. 8 மணி என்ன ஆரம்பித்தார். இது மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அங்கே உட்காந்து பார்க்குறோம், அங்கே நின்று பார்க்குறோம், இங்கே நின்று பார்க்குறோம். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. டைம் லேப்ஸ் ஆனாலும் அதே க்ரௌட் அப்படியே நின்றுட்டு இருக்கு. நான் இறங்கி சும்மா அப்படியே ஒரு நடந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். மைல் கணக்கில் நிற்குது. இவர் சாப்பிடல, டீ பிரேக் எடுக்கல, எதுவும் பண்ணலைங்க. அப்படியே நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் இழுத்து ஃபோட்டோ எடுத்து போய் சாப்பிட்டு போ. இது அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாசத்தோடு சொல்கிறது இருக்கு இல்லையா. நைட் வரைக்கும் போச்சுங்க. 12 மணி நேரம்லாம் ஒரு மனுஷன் நின்றுக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதுங்கிறது என்னால் அது நானாக பார்த்தேன். எங்கள் யூனிட்டே பார்த்துச்சு. ஆனால் மற்ற நாள்லாம் கூட பரவாயில்ல. அவர் பர்த்டே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம், பார்ட்டி பண்ணுவோம், எதுவும் இல்லை. அத்தனை பேருக்கும் நின்று இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிறது வந்து வேற என்ன சொல்ல முடியும்.